அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்திலே நாம் காணப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் ஒரு சில வசனத்தை வாசித்து நாம் மீண்டும் ஜெபிப்பதாக இருக்கும். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 4 வசனத்தை வாசிங்க. நமக்கு உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன்னறிவித்தோம். அல்லேலூயா. நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன வரும்? உபத்திரவம் வரும் என்று நான் உங்களுக்கு என்ன பண்ணேன்? முன்னறிவித்தேன். 2வது வசனம். இந்த உபத்திரவத்தினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் புத்தி சொல்லவும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் தீமோத்தேயுவை அனுப்பினோம். அல்லேலூயா. அது 4வது சொல்லப்படுகிறது. உங்களுக்கு உபத்திரவம் என்ன செய்யும்? வரும். அல்லேலூயா. அந்த உபத்திரவத்திலே நீங்கள் நிலைநிற்பதற்காக நான் யாரை அனுப்பினேன்? யாரை அனுப்பினேன்? தீமோத்தேயுவை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, உபத்திரவம், பிரச்சனைகள், போராட்டங்கள் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனுக்கு நிச்சயமா வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த உபத்திரவம் நம்மை விழுங்கி போடக்கூடாது. அல்லேலூயா. விழுங்கி போடக்கூடாது. உபத்திரம் செய்யக்கூடாது, நம்மை விழுங்கி போடக்கூடாது. அல்லேலூயா. உபத்திரவத்திலே விழுங்கப்பட்டால் சில கேடுகள் நமக்கு உண்டாகும். இப்படி உபத்திரவத்திலே விழுங்கப்பட்டால் சில கேடுகள் நமக்கு உண்டாகும். அல்லேலூயா. இங்க பாருங்க, அந்த யோனாவை அவன் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாதபடினால மீன் அவன் என்ன பண்ணுச்சு? விழுங்கி போட்டது. இப்போ எங்க இருக்கிறான்? எங்க இருக்கிறான்? எத்தனை நாள் இருக்கிறான்? 3 நாள். 3 நாளும் அவருக்கு நினைச்சா கூட சாப்பிட முடியாது. அல்லேலூயா. நினைச்சா கூட குடிக்க முடியாது. நினைச்சா கூட வெளிச்சத்தை பார்க்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் நினிவேக்கு போவேக்க வேண்டி அவன் தேவனுடைய சமூகத்தில் நல்லா உபவாசம் இருந்தெல்லாம் என்ன பண்ணியிருப்பான்? ஜெபம் பண்ணி நல்லா பலன் பெற்று எழுப்பி போகிறான். அல்லேலூயா. இப்போ தேவனுடைய வார்த்தையை மாறி போகிறதுனால மீண்டும் உபவாசம், இன்னும் புசியாமலும் குடியாமலும் 3 நாள். அல்லேலூயா. புசியாமலும் குடியாமலும் நிமிர முடியாமலும் அசைய முடியாமலும் வெளிச்சத்தை காண முடியாமலும் இருக்கிறான். அல்லேலூயா. அங்கே இருந்து அடுத்த உபவாசம் தொடங்கியாச்சு. அல்லேலூயா. அடுத்த பாருங்க, எங்கே இருந்தானா? மீனுக குடலுக்குள்ளே இருந்தாலா நல்ல நாற்றம். எப்படி? கொமட்டி போடுகிற நாற்றம், பாந்தி எடுக்க பண்ணுகிற நாற்றம். காரணம் என்னது? காரணம் என்னது? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனாலே. அல்லேலூயா. இவன் நிமித்தமாக கப்பலில் போனவங்களுக்கும் பிரச்சனை. இவன் நிமித்தமாக என்னது? கப்பலில் போனவங்களுக்கும் பிரச்சனை. இவை அந்த ஆசீர்வாதத்தோடு போகல, சுவிசேஷத்தை சுமந்து சொல்லுங்க. ஆனால் அந்த இதில் இருந்த எல்லாரும் ஆசீர்வாதங்களோடு போனவங்க எல்லாருக்கும் பொருள் இப்போ எங்கே போச்சு? எங்கே போச்சு? கடலில் போச்சு. எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கடலில் போச்சு. பாருங்க, அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் நம்ம ஆசீர்வாதம் செய்ய மாட்டோம். ஆசீர்வாதம் செய்ய மாட்டோம், இழக்க மாட்டோம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பட்சத்தில் ஆசீர்வாதங்களை இழக்க வேண்டியது இருக்கும். தண்ணிக்குள்ளே போக வேண்டியது இருக்கும். மீனுக்கு வகையில் அகப்பட வேண்டியது இருக்கும். அல்லேலூயா. மீன் விளங்கும் எத்தனை பல்லவனுக்கு பட்டோன்னு தெரியாதுல்ல. அல்லேலூயா. மீன் விளங்கமோ அது பிடிச்சபடி விழுங்கமோ அது தொண்டைக்குள்ளே போகும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டுருமா இல்லை? அல்லேலூயா. அப்படிதானே? அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ போயிருப்பான். பாருங்க, நம்ம பொதுவாட்டு அந்த மலைப்பாம்பு ஒரு மனுஷனை பிடிச்சி விழுங்கும். விழுங்கி கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த மலைப்பாம்பை பிடிச்சி அதை அறத்துக்கு எடுக்கும் அவனுக்கு ஜீவனே இருக்காது. அப்படிதானே? பாருங்க, அப்போ அந்த அளவுக்குள்ள ஒரு வேதனைக்குள்ளாக போகிறது, அந்த மரணம் அவனை பிரிகிற அளவுக்கு போகிறது.
ஆனால் அந்த இடத்துல அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். இல்லை இப்படி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான், ஆண்டவரே இது ஒரு விஷயம் எனக்கு இறங்கணும் அப்படின்னு. அல்ல இல்லையா? அப்போ ஆண்டவர வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாத பட்சத்தில் நம்ம ஆண்டவரிடத்துல ஆண்டவரே தெரியாமல் செய்து போட்டேன், மதியமாக செய்து போட்டேன் அப்படின்னு எல்லாம் கூப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளோட வாழ்க்கையில் என்ன செய்யும்? உண்டாகும். அல்ல இல்லையா? எல்லாரையும் யோனாவை விடுவித்தது போல் நம்மளை விடுவிப்பார் நம்ம நினைக்கணும். அல்ல இல்லையா? எப்படி யோனாவை விடுவித்தது போல நம்மளை விடுவிப்பார் நினைக்கக்கூடாது, இன்னைக்கு நினைக்கக்கூடாது. அல்ல இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு வாட்டி மன்னித்தாரு, 2 வாட்டி மன்னித்தாரு, 3 வாட்டி மன்னித்தாரு, 4 வாட்டி மன்னித்தாரு. கடைசியில் சொன்னாரு 10 முறைக்கு மேலே யாரெல்லாம் என்ன சோதித்தீங்களோ ஒருவரை நினைச்ச மாட்டேன், உயிரோட விட மாட்டேன். அல்ல இல்லையா? ஒருவர் கானானுக்குள்ள நினைச்ச மாட்டீங்க, பிரவேசிக்க மாட்டீங்க. அல்ல இல்லையா? நீங்க அங்கிருந்தே சோதிக்கிறீங்க. எங்கிருந்து? அது யோர்தானுக்கு மறுகரையில் வந்ததிலிருந்தே சோதிக்கிறீங்க. சோதித்து 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 எங்க வரை சோதித்தீங்க? கானானுக்கு பக்கத்தில் வர வரைக்கும் என்ன பண்ணீங்க? என்ன சோதித்தீங்க? நீங்க கானானுக்கு உகந்தவர்கள் அல்ல. அல்லையா? அந்த பாலை தேரை குடிப்பதற்கு உகந்தவர்கள் அல்ல. அதை நீங்க அனுபவிப்பதற்கு பிறந்தவர்கள் அல்ல. அல்லையா? ஆண்டு சொல்ல, நீங்கள் நடாததை, நீங்கள் காணாததை. அல்லையா? நீங்க என்ன செய்ய போறீங்க? கழிந்த நாட்கள் இந்த வசனத்தை பார்த்தேன். இல்ல, நீங்க காணாததை நீங்க என்ன செய்ய போறீங்க? சாப்பிட போறீங்க. நீங்க நடாததை என்ன செய்ய போறீங்க? சாப்பிட போறீங்க. அல்லையா? அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த ஜனங்களை அந்த இடத்துல கொண்டு வந்தோம். அவங்க என்ன பண்றாங்க? தேவனை பரிசு பார்க்கிறாங்க. அல்லையா? அல்லையா? பாருங்க, இன்னைக்கு நம்ம எதற்கு ஆண்டு நம்மளோட வாழ்க்கையில சோதனை கொண்டிருக்கிறார்னு கேட்டா, நாம் திடப்படுவதற்காக. சோதனை நல்லது. அல்லையா? அல்லையா? பாருங்க, வெள்ளியும் பொண்ணும் இருக்குல்ல. வெள்ளி பொண்ணு ஒரு நாள்ல எங்க கலந்துச்சு? எங்க கலந்துச்சு? தரையில கலந்துச்சு. எங்க கலந்துச்சு? தரையில கலந்துச்சு. தரையில கல்லுகளுக்கு கூட கலந்துச்சு. அப்படிதானே? நம்ம அதை மிதித்து போவோம். இல்ல, எப்படி போவோம்? மிதித்து போவோம். இப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இதிலிருந்து பொன்னை வெள்ளியும் எடுக்கிறாரு, தனியாக எடுக்கிறாரு. எடுத்து என்ன பண்றாரு? தீயில கொண்டு போடுறாரு. எங்க போடுறாரு? எதற்காக? களிம்பு நீங்குவதற்காக. அல்லையா? அப்போ தரையில கிடக்க அதுக்கு பிரகாசம் இல்லை, அதாக ஆற்றல் மிதித்தது. தரையில கிடக்க என்ன இல்லை, அது பொண்ணுன்னு யாருக்கும் தெரியாது, அதாக மிதித்தது. இனி அதை பார்க்கிறவங்க அது பொண்ணாக்குன்னு நினைச்சணும், சொல்லணும். அது நினைச்சணும், பிரகாசிக்கணும். அப்படிதானே? அல்லையா? அதற்காக ஆண்டவர் அதை எடுத்து என்ன பண்றாரு? சொல்லுங்க, என்ன பண்றாரு? நெருப்புல போடுறாரு. நெருப்புல போட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமா அடிக்க தொடங்குறாரு. அதை அடிக்க 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 கொஞ்சம் கொஞ்சம் வேதனை உண்டாகும். அல்லையா? அதை அடிக்க 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 களிம்பு நீங்க நீங்க அது பிரகாசிக்கும். எப்படி? களிம்பு நீங்க நீங்க சொல்லுங்க, களிம்பு நீங்க நீங்க அது நிச்சயம் பிரகாசிக்கும். அல்லையா? அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் எதற்கு சோதனை கொண்டிருக்கிறான்னு சொன்னா, நம்மை வெள்ளி என்று அவர் நினைத்து, நம்மை பொன் என்று நினைத்து, அல்லையா, நம்மை பொன்னாக மாற்றும்படியாக, நம்மை சுத்த பொன்னாக மாற்றும்படியாக, சுத்த வெள்ளியாக மாற்றும்படியாக தான் என்ன பண்றாரு? சோதனைக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. அல்லையா? தகப்பன் சோதியாத புத்திரர் உண்டோ? அப்ப பாருங்க, நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை நினைச்சுக்கிறாராம், சோதிக்கிறாரு. அந்த சோதனைகளை நம்ம எதை பெற்றுக்கொள்ளணுமா? சோதனை நினைச்சணுமா? ஜெயம் பெற்றுக்கொள்ளணும். சோதனையில் ஜெயிக்கணும். நம்ம சோதனையில் நம்ம நாளுக்கு நாளாக பிரகாசிக்கணுமே தவிர, நாளுக்கு நாளாக என்ன செய்யக்கூடாது? குண்டி போகக்கூடாது. அல்லையா? அல்லையா? நாளுக்கு நாளாக என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையில் சொல்லுங்க, நம்ம பிரகாசிக்கணும். நம்ம நாளுக்கு நாளாக பிரகாசத்தை கண்டு கொள்ளணும். நாளுக்கு நாளாக கீழ் போகக்கூடாது, மேல் போகணும். அல்லையா? நம்ம ஆவிக்கிற ஜீவிதங்களில் நாளுக்கு நாளாக வளரணும். அல்லையா? அல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 வருஷம் இந்த உலகத்திலே சோதனை இருந்தது போல நமக்கு என்ன உண்டு?
ஆவிக்கிற ஜீவிதங்களில் சோதனை உண்டு. 40 வருஷம் 50 வருஷம் என்ன உண்டு? சோதனை உண்டு. இந்த 40 வருஷம் 50 வருஷம் சோதனையை சகித்து ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தால் மட்டும்தான் எங்கே போக முடியும்? கானானுக்குள்ள போக முடியும். அல்லேலூயா. கானானுக்கு உள்ள போனாலும் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அங்கே இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் எரிச்சு அழிக்கணும் என்று. இப்படி கானானுக்குள்ள இருக்கிற நொடியவர்களையும் அந்த ஏனோக்கு புத்திரர்கள்லாம் நீங்க அழிக்கணும். அல்லேலூயா. நீங்க அழிக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாக மாறுவார்கள். எப்படி மாறுவாங்க? அவர்கள் உங்களுக்கு வேதனையாக. எப்படி நமக்கு எப்படி எப்படி அவங்க உங்களுக்கு எப்படி மாறுவாங்களோ கண்ணியாக மாறுவாங்க. இங்கே கண் ஒதுங்கி இருக்கு, அங்கே பிள்ளை பார்த்து இழிப்பிடுவோம். எப்படி மாறுவாங்க? கண்ணியாக மாறுவாங்க. அப்படிதானே? அப்போ பாருங்க, நம்ம தேவனுடைய சமூகத்தில் இருக்கல என்று சொன்னால் நம்மளோட வாழ்க்கையில் என்ன உண்டாகும்? நம்மளோட வாழ்க்கையில் பிரச்சனை உண்டாகும் இல்லை? அப்போ நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்யணுமா? அவரை பற்றி கொண்டு அவருடைய சமூகத்தில் செய்யணுமா? நம்ம நிற்க 1 தெசலோனிக்க 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். இங்கே சொல்லப்படுகிறது, நம்ம ஆண்டவருக்குள் பிழைத்திருந்தால். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்குள் நிலைத்திருந்தால் நம்ம நிச்சயமா பிழைத்திருப்போம். ஆண்டவருக்குள் நிலைத்திருக்கல் சொன்ன நம்ம வாழ்க்கையில் என்ன உண்டாகும்? பிரச்சனை, நம்ம வாழ்க்கையில போராட்டம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்குள்ளாக பிழைத்திருந்து நம்ம என்ன செய்யணுமா? சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் பிழைக்கும்படியாக தான் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் உண்டாகிறது. அல்லேலூயா. இங்க அழகாத வசனம் சொல்லுகிறது, நீங்க கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால். அல்லேலூயா. பைபிள் சொல்லி நீங்கள் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படிக்கு. அல்லேலூயா. ஒருவர் ஆண்டவருக்குள் நிலைத்திருந்தால் மட்டும்தான் கனிகளை கொடுக்க முடியும். நம்ம ஆண்டவருக்குள் நிலைத்திருந்தால் மட்டும்தான் நம்ம ஆண்டவருக்காக பிரகாசிக்க முடியும். பைபிள் சொல்லியிருக்கிறது, நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்ம அவருக்குள்ள நிலைத்திருந்தாதான் கனி கொடுக்க முடியும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்குள் நிலைத்திருக்கல என்று சொன்னா கனி கொடுக்க முடியாது. அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்த நாட்களில் இந்த உலகத்தில் இருந்த அநேகருக்கு என்ன பண்ணாரா? எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். பைபிள் சொல்லியிருக்கிறது, எருசலேம் நகரத்தார் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டாங்க. யார் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளலைன்னு சொன்னா பரிசேயர்களும் நியாயசாஸ்திரிகளும் தங்களுக்கு கேடுண்டாக்கும்படிக்கு ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளல. இவங்களை தவிர எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவ ஞானஸ்நானம் பெற்ற எல்லாரும் நிலைத்து நின்னுங்க. எல்லாரும் நிலைத்து நிக்கல. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட வர்றாங்க. ஆனா நல்ல ஆகாரத்தை கொடுக்குறாரு, புசிச்சுக்கிட்டு சொல்றாங்க, என்ன ருசியா இருக்குல்ல. அல்லேலூயா. திராட்சை ரசம் குடிச்ச வச்சிருந்தாங்க, முந்திர ரசத்தை காட்டிலும் இது நல்ல ருசியா இருக்குது. அடுத்து கூட நின்றவங்க சொல்றாங்க, வீட்டுக்கு கொண்டு போய் ஆகாரம் தாராரு. வீட்டில் என்ன செய்யண்டாம்? சமைக்கண்டாம். அல்லேலூயா. கூட கூடையா ஆகாரம் என்ன செய்யறாரு? சாப்பிடக்கும் தர்றாரு, வீட்டுக்கு கொண்டு போய்க்கும் தர்றாரு. அல்லேலூயா. ஆனா இன்னும் கொஞ்ச நாள் போகும்போது சொல்றாங்க, இது கடினமான உபதேசம், யார் நிலைநிற்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி? இது கடினமான உபதேசம், யார் நிலைநிற்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அல்லேலூயா. ஆனால் பேதுரு சொன்னா பாருங்க, நித்திய ஜீவசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, நாங்கள் யார் எடுத்து போவோம்? அல்லேலூயா. அல்லேலூயா. பாண்டது என்ன இருக்கிறதா? நித்திய ஜீவ வசனங்கள். அல்லேலூயா. அப்ப நித்திய ஜீவ வசனங்கள் ஆண்டது இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யக்கூடாது? கலங்கக்கூடாது. நித்திய ஜீவசனங்கள் நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க, நித்திய ஜீவசனம் இருக்கிறதுனால அவர் நம்மளை கைவிடவே மாட்டாங்க. அல்லேலூயா. அப்போ நித்திய ஜீவசனம் இருக்கும் பொழுது நாங்கள் யாரிடத்தில் போவோம்? உலகத்தாட்ட போக முடியாது. அல்லேலூயா. மீண்டும் கடல்ல போக முடியாது, மீன் பிடிக்க போக முடியாது, மீண்டும் வேற ஒன்றை என்ன செய்ய முடியாது, எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்களாம்? அந்த நித்திய ஜீவசனத்துக்கு எதிராக ஓடுறாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஆண்டவருக்குள் நிலைத்திருக்கணும். ஆண்டவருக்குள் நிலைத்திருந்து தேவனிடத்தில் என்ன செய்யணுமா? ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம்
அண்ட் 29 வாசிங்க. பிலிப்பியர் 1:29. ஒரு வாட்டியோட கிறிஸ்துவிடத்தில் விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவ நிமித்தமாக, அல்லேலூயா, நாம் பாடுபடுகிறதற்கு இறையணுமா ஜாக்கிரதை உள்ளவளா இருக்கணும். அல்லேலூயா. கிறிஸ்துவ நிமித்தமாக பாடுகள் படணும். அல்லேலூயா. ஒருத்தன் ஓடி வந்து ஏதாவது பேசினா என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போகணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிளில் பாருங்க, ஆண்டவர்கிட்ட அநேக காரியங்களை வினாவும் பொழுது அவர் என்ன செய்தாரா? பேசாமல் இருந்தாராம். அப்போ அது ஜனங்கள் ஆச்சரியப்படுறாங்களாம். எப்படி ஆச்சரியப்பட்டார்களாம்? அல்லேலூயா. நம்ம மௌனமாக இருக்கக்கூடாது, ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போகணும். அல்லேலூயா. எப்படி போகணுமா? ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போகணும். அல்லேலூயா. நம்ம அந்த இடத்துல இருந்து அதுக்கு மாறான காரியத்தை செய்யக்கூடாது. அல்லேலூயா. பிசாசு இன்றைக்கு நம்மளை என்ன செய்யணுமா? 10 முறைக்கு மேலாக, 15 முறைக்கு மேலாக, 20 முறைக்கு மேலாக நம்மளை சோதித்து கொண்டே இருக்கிறார். எதற்காக? நம்மளை எங்கே போகக்கூடாது? காரணக்குள்ள போகக்கூடாது. அல்லேலூயா. நம்ம என்றைக்கும் 40 வருஷம் ஆண்டவனை பாவத்தை மன்னித்து கொண்டே இருக்க மாட்டார். அல்லேலூயா. கடைசி வரை பாவத்தை மன்னித்து கொண்டே இருக்க மாட்டார். என்னைக்கு பாவத்தை மன்னித்து கொண்டே இருந்தா என்னைக்கு நம்ம நிற்கிறது? எப்படி? என்னைக்கு பாவத்தை மன்னிச்சுட்டு இருந்தா என்னைக்கு நம்ம நிற்கிறது? அப்படிதானே? அல்லேலூயா. இதாக இந்த பிள்ளை இருக்கு, பிள்ளைக்கு இப்போ நடக்குதுல்ல, இந்த பிள்ளை பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் என்ன செய்யாத பிள்ளை நடக்கல. அப்படிதானே? இதை ஒரு ஆளை சுமக்கணும். அப்படிதானே? சுமக்கணும், ஆகாரம் கொடுக்கணும், எல்லாம் செய்யணும். இப்போ இந்த பிள்ளை நடக்குது. ஆனால் அந்த பிள்ளை இப்போ ஓடாது. என்ன செய்யாது? ஓடனா என்ன செய்யும்? கீழே விழும். இனி ஒரு வருஷம் கூட போன பிள்ளை என்ன செய்யாது? விழாது. அல்லேலூயா. யாரா தள்ளி போட்டாதான் விழும். இன்னும் 2 வருஷம் போகிறா, யார் தள்ளி போட்டாலும் என்ன செய்யாது? விழாது. அல்லேலூயா. ஏன்னு சொன்ன அந்த பிள்ளைங்க கால்கள் உறுதிப்பட்டாச்சு, சரீரம் உறுதிப்பட்டாச்சு. அல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறோம்? அப்போ அந்த பிள்ளை எத்தனை வருஷம் தாண்டி விழாது? ஒரு 5 வயசு என்ன செய்யாது? விழாது. அல்லேலூயா. நம்ம 5 வருஷம் இல்லை, 20 வருஷம் ஆயிடுச்சு விசுவாசிகளாகி, இன்னும் விழுந்து கொண்டது இருக்கும். அல்லேலூயா. எப்படி? இன்னைக்கு என்ன செய்கிறோம்? விழுந்து கொண்டதாக இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறோம்? பரீட்சை பார்த்துட்டே இருக்கிறோம். அப்போ நம்ம ஆவிக்கிரியத்தில் வளர்ந்துருக்கிறோமா இல்லையா? வளரல. அல்லேலூயா. வளர்ந்துருக்கிறோம் சொன்னால் என்ன செய்ய மாட்டோம்? விழுந்திருக்க மாட்டோம். வளர்ந்துருக்கிறோம் என்ன செய்ய மாட்டோம்? பிசாசுக்கு வலையில சிக்கி இருக்க மாட்டோம். அல்லேலூயா. அவன்கிட்ட கன்னிகளுக்கு என்ன செய்ய மாட்டோம்? மாட்டி இருக்க மாட்டோம். நம்ம என்ன செய்யலை? இன்னும் சொல்லுங்க, உறுதிப்படவில்லை. நம்ம அடிகள் என்ன செய்யல? உறுதிப்படவில்லை. நம்ம இன்னும் தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் அவரை ருசி பார்க்கவில்லை. அல்லேலூயா. அவர் ருசிச்சிருந்தா என்ன செய்ய மாட்டோம்? விழுந்திருக்க மாட்டோம். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு வருகிற சோதனை எல்லாம் பாருங்க. என்ன சோதனை? நம்ம சொல்லுவோம், இந்த சோதனை எனக்கு என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. பைபிள் ஒரு மனுஷன் இருந்தான், அவனுக்கு அந்த சோதனையில் நமக்கு வந்தா அவன் இருக்கிற இடம் தெரியாத ஓடும். எப்படி? இருக்கிற இடம் தெரியாம ஓடும், இருக்கிறத விட்டுட்டு ஓடும். இன்னைக்கு அதே என்ன செய்யறாங்கன்னா, நம்ம இருக்கிற பூமி சரியில்லையோ, வீடு சரியில்லையோ, வீடை மாற்றி பார்த்தாலோ, கொஞ்ச நாள் வாடகை வீட்டில் இருந்து பார்த்தாலோ, அப்படியெல்லாம் எண்ணங்களோட வாடகை வீட்டில் இருக்கிறவங்களும் உண்டு. எனக்கு வீட்டில் இருக்க முடியல, நாங்கள் கழித்த நாட்கள் வீட்டில் ஜோம் பண்ண போனோம். அந்த வீட்டில் உள்ளவங்க எங்கே இருக்கிறாங்க? வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அந்த வீட்டில் என்ன முடியாது? ஜீவிக்க முடியாது. எப்படி? என்ன விஷயம் முடியாது? ஜீவிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இருக்கிற பூமி பரிசுத்தப்படுத்துறது நமக்கு வேலை. நமக்கு வீட்டில் நம்ம இருக்கிற பூமியை தேவன் தங்குகிற இடமாக மாற்ற யாருக்க வேலை? பைபிளில் பாருங்க, யாக்கோபு படுத்திருந்த இடத்துல தேவ தூதர்கள் ஏறுகிற இறங்குற இடமாக முதல்ல மாறுச்சு, 2வது அது ஆலயமாக மாறுச்சு. அல்லேலூயா. அவன் சொல்றான், இந்த இடம் நான் திரும்பி விழும்பொழுது தேவனுடைய வாசஸ்தலமாக இருந்துச்சியும்
இங்கே நிற்கட்டு எப்படி மாறும்? வாசஸ்தலமாக மாறும். அல்லேலூயா. எப்படி மாறும்? வாசஸ்தலமாக மாறும். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நம்முடைய பூமியில் இருக்கிறவர்கள் எல்லாம் அழிக்கும்படியாக, அழிப்பது யாருக்கே வேலை? நம்ம பூமியில் இருக்கிறது அழிக்கிறது யாருக்கே வேலை? நம்ம வேலை. அல்லேலூயா. நம்ம அழிப்போன்னு நம்பி தான் நம்மளை கொண்டாங்க வச்சிருக்காரு. எப்படி நம்ம அதை அழிப்போம்? அல்லேலூயா. அதை அழிப்பதற்கு சும்மா விடல, ஆவியின் பட்டயத்தை கையில் தந்து கொண்டு விட்டுருக்காரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவனவன் பட்டயம் அவனவன் அறையில் இருக்கிறது. அறையில பட்டயத்தை வச்சா கொண்டு விட்டுருக்காரு. வெள்ளம் வெட்டி வீழ்த்து அப்படின்னா எப்படி எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்து வெட்டி வீழ்த்து அப்படி நாட்டு நம்மளை கொண்டு விட்டுருக்காரு. நம்ம சொல்றோம் அது உருவத்தை பார்த்தா பயங்கரமா இருக்கு, கண்ணை பார்த்தா பயங்கரமா இருக்கு, என்ன நினைச்ச முடியாது. ஏன் ஜெயிக்க முடியலன்னு கேட்டா, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இல்லை. இரவும் பகலும் அவருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யறது இல்லை, தியானிக்கிறது இல்லை. தியானியாதபடினால்தான் என்னைக்கு சோதனைகளில் விழுந்து 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 அந்த குழந்தையை போல் இருந்து கொண்டிருக்கிறோம். பைபிளை சொல்லிக்கிறது, நீங்கள் ஆகாரத்தில் பழக்கப்படணும். அல்லேலூயா. எப்படி? இன்னும் பாலை குடிச்சு குடிச்சிருக்க கூடாது, ஆகாரத்தில் இருந்துச்சணும் பழக்கப்படணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சின்ன பிள்ளை பிறந்ததுலேருந்து கொஞ்ச நாள் பால் குடிக்கும், கொஞ்ச நாள் கழிச்சு அவரை பாலை கொண்டு போங்க, ஏன்னா சாய போதும் பாலெல்லாம் வேண்டாம். அல்லேலூயா. இது சின்னதில் பால் குடிச்சடா, அது சின்னதில் இப்போ நான் வளர்ந்தாச்சு, அப்படிதானே? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் பைபிளில் சொல்லி இருக்கிறது, நீங்கள் இன்னும் என்ன தான் குடிச்சுட்டு இருக்கிறீங்க? பாலை தான் குடிச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் பலமான ஆகாரத்தை ரிசிப்படல, பழக்கப்படவில்லை. அல்லேலூயா. நம் பலமான ஆகாரத்தில் பழக்கப்பட்டாதான் பிசாசை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, திரைத்தரங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்ச தந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் பொல்லாத சேனைகளோடு உங்களுக்கு இவைகளெல்லாம் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பரலோகம். அல்லேலூயா. பலவந்தம் பண்ணி என்ன செய்யணுமா? பிசாசை ஜெயிக்கணும். பலவந்தம் பண்ணி அவனை ஜெயிக்கணும். பலவந்தம் பண்ணி பிசாசை மேற்கொள்ளணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி நம்பிதான் நம்மளை கொண்டு எங்க வச்சிருக்கிறாரா? அவள் விளக்கு இரவிலே அணையாது இருக்கும். அப்படி நம்பிதான் நம்மளை கொண்டு அந்த பூமியில் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. மரண நாளில் மற்ற வாய் மலர்ந்துட்டு நீ என்ன ஜெயிக்க வந்தியா? எப்படி நீ என்ன ஜெயிக்க வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட என்ன செய்வான்? கொஞ்சம் பிரச்சனை பண்ணாம நம்ம சொல்லுவோம், இதுக்கு தான் அம்மைக்கு வீட்டில் இருந்திருக்கலாமே. எப்படி இதுக்கு தான் எங்கே இருந்திருக்கலாம்? அம்மையை வீட்டில் இருந்திருக்கலாமே. இங்கே வந்து எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஆனால் அன்னைக்கு அப்படி செல்லலையே. எப்படி அன்னைக்கு அப்படி செல்லலையே. அது உண்டு இது உண்டுலாம் சொன்னாங்களே, நல்ல வேண்டி சொன்னாங்களே, குடிக்க மாட்டான்னு சொன்னாங்களே. ஆனால் இப்போ எல்லாம் மாறி இருக்குல்ல. அல்ல எப்படி மாறி இருக்குது. இங்கேயும் சொல்லுவாங்க, கல்யாணம் வரைக்கும் அவன் குடிச்சல்ல, இப்போ நினைக்கிறான் ஒன்று நீ வந்த பிறகுதான் எனக்கு மோனிக்க வாழ்க்கை எல்லாம் மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் காரணம் என்னது? அங்கே இருக்கிற ஆள் அப்படிப்பட்டவன், அந்த பூமியில் இருக்கிற ஆள், அந்த தேசத்தில் இருக்கிற ஆள். ஆனால் ஆண்டவர் நம்ம கையில் என்ன கொடுத்துருக்கிறாரு? ஆவியின் பட்டயத்தை கொடுத்து அனுப்பி இருக்கிறாரு. அல்லேலூயா. இதுவரைக்கும் உனக்கு மாம்ச கண்ணு திறந்திருந்தது, இனி உனக்கு ஆவிக்கிற கண்ணு திறக்கணும். அல்லேலூயா. ஆவிக்கிற கண்ணு திறந்தா மட்டும்தான் அவனை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவிக்கிற கண்ணு நிச்சயணும் திறக்கப்படணும். அல்லேலூயா. கல் நாட்களில் ஒரு விளக்காரர்களை சொன்னார், உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை கட்டுகிறதுக்கு பிசாசனைதான் உங்கள்கிட்ட போராடி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. எப்படி ஆவிக்குரிய கண்களை கட்டும்படியாக பிசாசு போராடுகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் நினைச்சீங்க போராடணும்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா. உண்மை பொய்யா? அல்லேலூயா. 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 அப்போ அதே மாதிரி தான் நம்ம வீடுகளில் என்ன செய்யணுமா? அவனை போராடணும். அல்லேலூயா. பூமியில் எங்கே இருக்கிறான்னு தேடி தேடி விரட்டணும். எப்படி பூமியில் எங்கே இருக்கான்னு தேடி 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 அவன் வழி போகிறவனாக்கும். அவன் வழுவான் உடனே. அப்போ வழுவுற என்ன செய்யணும்? இப்போ நம்ம ஒரு வழுவுற மீனை பிடிச்சி கழுவுற என்ன செய்வோம்? அது வழுவாதபடி கையில் கொஞ்சம் சாம்பல் எடுப்போம்ல. எதுக்கு? வழுவாது இருக்கு. அல்லேலூயா. அப்போ வழுவாமல் இருக்க நம்ம சில காரியங்களை பின்பற்ற வேண்டியது இருக்கு. அப்படிதானே? அல்லேலூயா.
இல்லையா? அப்ப அதனால நம்ம வசனத்தை பிடிக்க வேண்டி இருக்குது. எப்படி வழுவான், எப்படி சாடுவான், அப்படியெல்லாம் என்ன செய்யணும்? வசனத்தை படிக்க 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 ஆண்டவர் நம்ம ஞான கண்களை திறப்பாரு. இல்லையா? பாருங்க, பைபிள்ல சொல்லி இருக்குது, ஆண்டவர் பிசாசுக்கு தலை என்ன பண்ணி இருக்கிறாரா? நசிக்கினார். இல்லையா? இன்னைக்கு என்னதான் இருக்கு? ஒத்தைக்கு நின்று வாழை தலை சவிட்டி வச்சிருக்கிறாரு. இத்தனை கோடி ஆட்கள் இருந்து ஒரு வாழை ஜெயிக்க முடியல. எப்படி 40 நாள் உபாசம், 41 நாள் உபாசம், ஆண்டவர் இருந்தது 40 நாள், ஒரே வரைக்கும் அதான் இருந்தார்ல, வெறும் 40 நாள் மட்டும்தான் இருந்தார். நம்ம 7 நாள் உபாசம், 21 நாள் உபாசம், 40 நாள் உபாசம், 41 நாள் உபாசம். எதுக்கு? வாழை ஜெயிக்க. எதுக்கு சொல்லுங்க? வாழை ஜெயிக்க 40 நாள், 41 நாள். அவர் இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் மொத்தம் 40 நாள் தான் இருந்தார். நம்ம அடிக்கடி உபாசம் போடுறோம்ல, அடிக்கடி 40 நாள். இதுக்கல்ல ஒரு நேரம் சாப்பிடாம இருக்கிறது, அவரை புசியாமல் குடியாமல் 40 நாள் முடிச்சுட்டார். நம்ம என்ன செய்யறோம்? வாழ்நாள் எல்லாம் உபவாசம் இருந்து போராடுறோம். ஆனால் வாழை பிடிச்ச கூட முடியல, வாழை பிடிக்க கூட முடியல. அல்லேலூயா. காரணம் என்னது? காரணம் என்னது? நம்ம வசனத்துக்குள்ள இல்லை, வசன அதிகாரத்துக்குள்ள இல்லை, உறுதிக்குள்ள இல்லை. அல்லேலூயா. நம்ம எதுக்குள்ள வரணும்? வசனத்துக்குள்ள வரணும். அல்லேலூயா. சோதனைகளை பார்த்து பயப்படக்கூடாது, பிரச்சனையை பார்த்து பயப்படக்கூடாது. அல்லேலூயா. சோதனை பிரச்சனை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கு விஷயம் வருகிற அந்த மாம்சமான மனுஷனுக்கு வருகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை நமக்கு இருக்கிறதில்ல, வருகிறதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. சோதனை வருகிறது நல்லதுன்னு பைபிள் சொல்லி இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, நான் என்ன இந்த உலக பகைத்தது போல உங்களை உலக நிச்சயமா பகைக்கும். அல்லேலூயா. ஆனால் ஒன்று சொல்லி இருக்கிறாரு, சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த சோதனைகளை ஜெயிப்பதற்கான பலத்தை உங்களுக்கு நான் தருவேன்னு சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, இந்த புருஷனுக்கு வீட்டில் வந்த பிற்பாடு என்ன செய்கிறோம்? அந்த கல்யாண சீட்டில் மேலே போட்டிருக்கோம்ல, என்ன விவாகம்? பரிசுத்த விவாகம். என்ன விவாகம்? பரிசுத்த விவாகம். இதெல்லாம் என்னது? ஒரு ஆள் போடுறத பார்த்து பார்த்து காப்பி அடிச்சு போடுறோம். அல்லேலூயா. மேலே பரிசுத்த விவாகம் போட்டிருக்கோம், கீழே வந்து இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்கு ஆகமனம் போட்டிருக்கோம். நல்ல நேரம். எப்படி? என்ன நேரம்? மேலே என்ன போட்டிருக்கோம்? பரிசுத்த விவாகம் போட்டிருக்கோம். கீழே கொண்டு வந்து போட்டிருக்கோம், இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்கு. அந்த பரிசுத்த விவாகத்துக்கு நாள் குறிக்கமாக என்ன கையில் இருக்கும்? கலண்டர் கையில் இருக்கும். அப்படிதானே? அப்போ அந்த டைமில் பிசாசு என்ன பண்ணியாச்சு? நம்மளை வஞ்சிச்சாச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, வசனத்தை கையில் எடுத்து, தேவண்ட பைபிளை கையில் எடுத்து, பைபிளை சொல்லி இருக்குது, உலகம் செய்கிற பிரகாரம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை என்ன செய்யக்கூடாது? தரிக்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. புறம்பான அலங்காரம் உங்களுக்கு அலங்காரமாய் இருக்கக்கூடாது. ஒரு சொல்லுங்க, தகுதியான, நமக்கு தகுதியானதை மட்டும்தான் போடணும். அல்லேலூயா. எப்படி? அது ஏன் காமிச்சாருன்னா, அவளுக்கு அப்படிப்பட்டது மேலே ஆசை இருக்கு. எப்படிப்பட்டது மேலே? அப்படிப்பட்டது மேலே ஆசை இருக்கு, அதான் காமிச்சிருக்காரு. அப்படிதானே? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தகுதியானதை மட்டும்தான் நம்ம செய்யணும். தகுதிக்கு மேலே உள்ள காரியத்தை செய்யக்கூடாது. சொல்லுங்க, செய்யக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் உங்களை உயர்த்தும்படிக்கு என்னோட பலத்தை கருத்துக்கு என்ன செய்யுங்க? அடங்கி இருங்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம அடங்கி இருக்கணும்னு சொன்னால், ஏன் அடங்கி இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு? அவருக்கு சிறகுக்கடியில் ஏன் நிற்கணும்னு சொல்லியிருக்கிறாரு? சிறகுக்கடியில் நிற்கிற வரைக்கும் தான் பாதுகாப்பு. அல்லேலூயா. சிறகுக்கடியில் நிற்கிற வரைக்கும் தான் சத்ரு நம்மளை தொட முடியாது. அல்லேலூயா. அப்போ பிசாசை நம்ம மேற்கொள்ளணும்னு சொன்னால், நம்ம கழிஞ்ச நாட்கள் ஒரு வசனம் படித்தோம். எப்படி?
கடந்த நாட்களில் நெகேமியா தானே, நெகேமியால வாங்க. ஒரு கையில் பட்டயத்தை பிடித்து கொண்டு ஒரு கையினால வேலை செய்தார்களாம். இருப்போம். எப்படி வாசிப்போம்? நெகேமியா மறு கையினால சொல்லுங்க, மறு கையினால ஆயுதம் பிடித்திருந்தார்கள். அலங்கத்தை கட்டுகிறவர்களும் சுமக்கிறவர்களும் சுமையேற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே சொல்லுங்க, ஒரு கையினால வேலை, ஒரு கையினால பட்டயம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கை சொல்லுங்க, ஒரு கையினால பட்டயம், ஒரு கையினால வேலை. அல்லேலூயா. நம்ம வேலை செய்தாலும் ஒரு இடம் ஆண்டவர் சிரிச்சு கொண்டே இருக்கணும், ஒரு பகுதி ஆண்டவர் கொடுத்துட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஒரு பகுதி நம்முடைய காரியங்களை செய்தாலும் ஒரு பகுதி நம்ம தேவனை நினைச்சனமா உயர்த்தி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டு சொல்றாரு, சோதனையை சகிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். இன்னும் சொல்லப்படுகிறது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருங்க. ஆனா அவங்க கண்கள் எப்படி இருந்ததான்? என்ன மயக்கம்? நித்திரை மயக்கம். அல்லேலூயா. அநேகருக்கு ஜோமண்ணமோ தான் நல்ல உறக்கம் வரல. அல்லேலூயா. ஜோமண்ணமோ நல்ல தூக்கம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது பிசாசுடைய யாருக்காவது தூக்கம் வரலன்னு ஒன்று பைபிள் எடுத்து கை வச்சா நல்ல தூக்கம் வரும். அல்லேலூயா. எப்படி போய் படுத்து தூக்கம் வரலன்னு நினைக்கணும் சொல்லுங்க, ஒன்று பைபிள் எடுத்து படிக்க வரணும். எப்படி படிக்க வரணும்? அப்போ பைபிள் படித்ததை வச்சு சொல்லுங்க, தூக்கம் வச்சு. அப்படி தானே? பாருங்க, எப்பவுமே நம்முடைய கையில் ஒரு கையில் பட்டயம் இருக்கணும், ஒரு கையினால் மற்ற காரியங்களை செய்யணும். முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. அப்போ தேவனுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம செய்யும் பொழுது நமக்கு சத்துரு என்ன காரியங்களை கொண்டு வந்தாலும் அவைகளெல்லாம் என்ன செய்யலாம்? ஈஸியாக ஜெயிக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் பிசாசை ஜெயிப்பதற்கான அதிகாரங்களை தந்திருக்கிறாரு, அதற்கான பட்டயத்தை தந்திருக்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் மோசேயிட சொல்றாரு, நீ உன கையில் இருக்கிற கோலை கொண்டு நீ போ. அல்லேலூயா. மற்ற காரியங்கள் நாங்கள் பார்த்துக்கலாம்னு சொன்னாங்க. அல்லேலூயா. மோசே கையில் ஒரு கோல், மற்றவங்கள கையில் எல்லாரும் கையில் ஒவ்வொரு கோல். அல்லேலூயா. மந்திராதிய கையிலெல்லாம் ஒவ்வொரு கோல். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, உன கையில் இருக்கிற கோலை அங்கே போடுன்னு சொன்னாரு. அது சர்ப்பமாக மாறிச்சு. ஒன்று மந்திராதிகளும் தங்க கையில் இருக்கிற கோல்களை அங்கே தூக்கி அங்கே போட்டாங்க. அல்லேலூயா. மோசேயுடைய கோலோ அவைகளை விழுங்கி போட்டது. அல்லேலூயா. நம்ம எதுக்காண்டு கொண்டு வந்திருக்காருன்னா, நமக்கு தேசத்தில் இருக்கிற எல்லா பிசாசுகளை விழுங்குவதற்கு கொண்டு வந்திருக்காரு. அல்லேலூயா. நம்ம கையில் இருக்கிற பட்டயம் நிச்சயமா அந்த பட்டயங்களை, அந்த ஆவிகளை எல்லாம் விழுங்கணும், அந்த ஆவிகள் நிச்சயமா மேற்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட சொல்றாரு, நீங்க அந்த தேசத்தை சுதந்திரித்த பிற்பாடு அந்த தேசத்தில் இருக்கிற விக்கிரகங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கணும். அல்லேலூயா. அங்கே இருக்கிற விக்கிரகங்கள் எல்லாம் நீங்க இராதபடி எல்லாம் நிர்மூலமாக்கணும். அப்படி நீங்க நிர்மூலமாக்கல சொன்னா அவைகள் உங்களுக்கு கன்னியாக மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம்ம என்ன செய்யணுமா? தேடி தேடி ஜோமணி பார்க்கணும். ஏன் இந்த பிரச்சனை வருது? ஏன் இந்த கோபம் வருகிறது? ஏன் இந்த வைராக்கியம் வருகிறது? ஏன் இந்த பிரிவினை வருகிறது? ஏன் இந்த பிரச்சனை வருகிறதுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொன்றா என்ன செய்யணும்? ஆண்ட சமூகத்தில் ஆராயணுமாம். பைபிளில் சொல்லியிருக்கிறது, ஆராய்கிறதுனால நற்புத்தி உண்டாகுமாம். எப்படி? ஆராய்ச்சி தான் அவன். அப்போ நற்புத்தியை பிடிச்சிட்டுக்காரு சொல்லுங்க.
நற்பத்தி பிடிச்சிருக்காரு, பிசாசு பிடிச்சிருக்கோம் அப்படிதானே. நமக்கு நற்பத்தி உண்டாகாத பிடிக்கும். நம்ம கோவப்படுபடியாகவும் பிசாசு நம்ம வாழ்க்கை நினைச்சுக்கிறான், அதெல்லாம் பிடிச்சு வச்சிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் சொல்லிருக்கு, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். நமக்கு சந்தோஷத்தை தேடுறான்னு காணல. எப்படி சந்தோஷம் தேடினான்னு காணல. சந்தோஷம் யாரும் வச்சிருக்கிறது? பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. அழுகையும் பிரச்சனையும் போராட்டமும் முடியுதுனே. அப்போ பிசாசை ஜெயித்து ஆண்டு சொல்லியிருக்கிறாரு, நம்முடைய பூமி தேவ தூதர்கள் ஏறுகிற இறங்குற பூமியாக மாறணும். அல்லேலூயா. நம்ம உறங்கும் பொழுது வீடை சுற்றி வேலி போடப்பட்டிருக்கணுமா? அல்லேலூயா. யோபுவுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டு என்ன பண்ணாராம்? வேலி அடைத்து பாதுகாத்தாராம். அல்லேலூயா. அதே மாதிரி நமக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டு நினைச்சணுமா? வேலி அடைத்து பாதுகாக்கணும். அல்லேலூயா. வேலி அடைக்கணும்னு சொன்னா நம்ம மிச்சணுமா? ஆண்டவருக்குள்ளாக நிற்கணும். அல்லேலூயா. இன்னைக்கும் பால குடிச்சிட்டு இருக்கக்கூடாது, இன்னைக்கு அழுது இருக்கக்கூடாது, இன்னைக்கு விழுந்து இருக்கக்கூடாது, இன்னைக்கு விழுந்து ஏறி விழுகிறதல்ல வாழ்க்கை, ஏறிக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட இருந்தா என்ன செய்யலாம்? அதை ஏறலாம். நம்ம சொல்றோம் ஆண்டு கூட இருக்கிறார், ஆண்டவர் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்முடைய ஜீவிதங்கள் எல்லாம் ஆண்டவர் இல்லாத ஜீவிதமா இருக்கிறது. அல்லேலூயா. கையில் பைபிள் இருக்கிறது, ஆனா பைபிள் இல்லாத ஜீவிதமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, பைபிளை நம்ம என்ன டெய்லி என்ன படிக்கணும். அதை படிக்க தான் பைபிளில் மறைந்திருக்கிற வசனங்கள் வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நான் 2 வசனம் இதில் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இன்னும் 2 வசனம் சொன்னேன். என்னென்ன வசனம்? அந்த ஆராதனை டைமில் நம்முடைய அடிமரத்தை சுற்றி தண்ணீர்கள் நதிகள் இன்னொரு வசனம் எடுத்தேன். இந்த 2 வசனமும் இன்னைக்கு நேற்றைக்கு மட்டும் தான் படிச்சு எடுத்ததாங்க. அல்லேலூயா. பாருங்க, படிக்க தான் அதை நமக்கு வெளிப்படுத்தி ஆண்டவர் தாராது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க, பைபிளை படிச்சதான் நம்முடைய கண்கள் ஆண்டவர் பண்ணுவாராம். முதல்ல படிக்க கண்ணு திறக்காது. அல்லேலூயா. எங்கேயாவது ஒரு இடத்துல தான் கண்ணு திறக்கும். ஆனால் அப்புறம் படிக்க தான் நம்முடைய கண்ணு நிச்சயம் திறக்க வேண்டிய பிரகார நிச்சயம் திறக்கப்படும். அல்லேலூயா. முதல்ல படிக்கும் பொழுது மறைப்பொருள் போல இருக்கும். அல்லேலூயா. அதை படிக்க தான் நிச்சயம் அது நமக்கு மறைப்பொருளாக வெளிப்படாது. அல்லேலூயா. அது நமக்கு படிக்கிற விதத்திலையும், அது புரிந்து கொள்கிற விதத்திலையும், அதை மனசிலாக்கி கொள்கிற விதத்திலையும் நிச்சயம் அது நமக்கு மாறும். அல்லேலூயா. சிலவங்க படிச்சாச்சுன்னா என்னைக்குமே அது மறைப்பொருளாக தான் இருக்கும். எவ்வளவோ படித்து பார்க்குற எனக்கு நிச்சயம் புரியல. அல்லேலூயா. எத்தனை வருஷமான விசுவாசி? 40-50 வருஷம் விசுவாசம் சொல்றது இப்படி புரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டு ஒரு ஆள் சொன்னாங்க, அந்த பாஸ்டர் பண்ற பிரசங்கம் சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. எப்படி? அந்த பிரசங்கம் இருக்கிற பிரசங்கம் சூப்பரா இருக்கு. இரண்டு சொன்னாங்க, உனக்கு பிரசங்கத்தை மாதிரி இல்லை, அவர் எப்படி பண்ணுவாங்க. நான் இப்போ கேட்டேன், அந்த பிரசங்கத்தை கேட்டு உங்களை வாழ்க்கை என்ன மாற்றம் இருக்கு அப்படின்னு கேட்டேன். பிரசங்கத்தை கேட்டு என்ன உண்டாகணும் சொல்லுங்க? மாற்றம் உண்டாகணும். இல்லை, வசனம் எதுக்காக கொடுக்கப்படுகிறது? மாற்றத்துக்காக, நம்மளை மாற்றி அமைக்கிறது. அப்படிதானே? அல்லேலூயா. சூப்பரா இருக்கு கேட்டுக்கொண்டு போறதல்ல வசனம். அல்லேலூயா. கைத்தட்டி கொண்டு போறதல்ல வசனம். அது நம்முடைய வாழ்க்கையில் பிரயோஜனப்பட்ட பைபிள் சொல்லியிருக்கிறது. 1, 30, 100 இருக்கணுமா? அது பலன் கொடுக்கணும். அல்லேலூயா. அது பலன் கொடுக்கலன்னு சொன்னா அது கேட்டு என்ன இல்லை, கேட்டும் ஆண்டவர் கூட இருந்து சில ஜனங்கள் சொன்னாங்க, இல்ல இது கடினமானதுன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. சூப்பரா இருக்குன்னு யாரும் சொல்லல. எப்படி சொன்னாங்க? சூப்பரா இருக்குன்னு யாரும் சொல்லல. இது நம்ம ஏற்று நம்ம கடைபிடிக்க கூடாத வசனமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. ஆனா ஒருத்தன் சொன்னாங்க, இது நித்தியத்தை கொண்டு போகிற வசனம்னு சொன்னான். அல்லேலூயா. எங்க கொண்டு போகிற வசனம்? நித்தியத்துக்கு என்னை கொண்டு போகிற வசனம்னு சொன்னான். அல்லேலூயா. அப்போ இந்த வசனம் தான் ஒரு மனுஷன் எங்க கொண்டு போகணும்? நம்ம சோதனைகளை நினைச்சணும், சகிக்கணும். சோதனைகளை நம்ம சகிக்கிறவர்களாக நினைச்சணும். அப்படி முழங்கால் படி போடுவோம், நீண்ட கரங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் கேட்டதான இந்த வசனத்தின்படியாக தேவனுடைய கரத்தில் இடம் தருகிற ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வசனத்தின்படியாக தேவ சமூகத்தை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, என்னை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே.
தேவண்ட மகிமை வெளிப்படும்படியாக, தேவண்ட கிருபை வெளிப்படும்படியாக, தேவண்ட மகத்துவம் வெளிப்படும்படியாக, தேவண்ட வல்லம் இறங்கும்படியாக ஆவியண்ட கரங்களை ஒப்பு கொடுங்க. இயேசுவே மகு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வனாதி வானங்கள் கொள்ளாதவரே விமதங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவ வல்லம் இறங்கட்டும், இயேசுவின் வல்லம் இறங்கட்டும், இயேசுவின் வல்லம் இறங்கும்படியாக, தேவண்ட வல்லமை வெளிப்படும்படியாக, தேவண்ட மகிமை வெளிப்படும்படியாக, தேவண்ட மகத்தை வெளிப்படும்படியாக, தேவண்ட பிரசன்னம் வெளிப்படும்படியாக, தேவண்ட மகத்தை வெளிப்படும்படியாக தேவண்ட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தேவண்ட கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாய்களை திறந்து சொன்னுங்க. இயேசுப்பா ஒப்பு கொடுங்க, தேவண்ட கரங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எனக்கு வந்திருக்கிற பிரச்சனைகள், எனக்கு வந்திருக்கிற போராட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றுகிற கிருபை எனக்கு தாரும் அப்பா. தேவண்ட வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே, தேவண்ட வல்லம் இறங்கட்டும் ஆண்டவரே, வல்லம் இறங்கும்படியாக இயேசுவே. ஹல்லேலூயா. துன்ப பெருக்கிலே சொர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. துன்ப பெருக்கிலே சொர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. விழி போல் நான் காத்திடுவே என்றனரே, விழி போல் நான் காத்திடுவே என்றனரே. அன்பரா இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடு, இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக பாதையோடு, தாமே வழியோ சத்தியம் ஜீவனுமே, தாமே வழியோ சத்தியம் ஜீவனுமே. செடி போல பற்றியுமே, மடையாய் நீ முற்றிலுமே, பற்றிலுமே, மடையாய் நீ முற்றிலுமே. ஏங்கிடாதே நீ நிசரது தோன்றுவாரே, ஏங்கிடாதே நீ நிசரது தோன்றுவாரே. இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக பாதையோடு, இயேசுவை கொண்டு இன்பமாக பாதையோடு, தாமே வழியோ சத்தியம் ஜீவனுமே, தாமே வழியோ சத்தியம் ஜீவனுமே. பெருக்கில சொந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. பெருக்கில சொந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. கண் விழி போல் நான் காத்திடுவேன் என்றனரே, கண் விழி போல் நான் காத்திடுவேன் என்றனரே. கரங்களை ஒப்பு கொடுத்து ஆவியண்ட வல்லமை இறங்கும்படியாக, தேவண்ட மகத்தை வெளிப்படும்படியாக, தேவ கிருபை வெளிப்படும்படியாக,
ഒരു വിഷയം കൂടെ ദേവന്റെ കരകളൊപ്പ് കൊടുത്ത് ഒരു വിഷയം കൂടെ ദേവന്റെ കരകളൊപ്പ് ആണ്ടവരെ சோதனை சகிக்கிற மனுஷன் வாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. சோதனை சகிக்கட்டு நாங்கள் நாளுக்கு நாளாக தேவனை வளரட்டும் அப்பா, உறுதியோடு இருக்கட்டும். எதை கேட்டாலும் கலங்கி போகாதபடிக்கு, எதை பார்த்தாலும் கலங்கி போகாதபடிக்கு உண்மையை இருக பற்றி கொண்டு தேவண்ட சிவம் நிற்கத்தக்கதான ஒரு தெய்வீக பலன் வெளிப்பட்டபடியாக, ஒரு தேவண்ட வல்லமை வெளிப்பட்டபடியாக தேவண்ட கரங்களிலே எங்களை தருகிறோம். தடைகள் எல்லாம் மாறி போகட்டும் அப்பா, இக்கட்டுகள் மாறி போகட்டும் ஆண்டவரே, சோதனைகள் மாறி போகட்டும் ஆண்டவரே, பலவீனங்கள் மாறி போகட்டும் ஆண்டவரே. தேவ வல்லமை இறங்கும்படியாக, தேவ பிரசன்னம் வெளிப்பட்டபடியாக ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம். உம்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. ஒரு கையினாலே வேலை செய்து ஒரு கையினாலே பட்டயத்தை பிடித்தது போல நாங்கள் தேவனுடைய பட்டயத்தை பிடித்து கொண்டு இருக்கட்டும் ஆண்டவரே. தேவனுக்காக நாங்கள் ஓடட்டும் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. மகிழ்ச்சி ஸ்தோத்திரம். எங்களை வேறு பிரித்ததுக்கு நோக்கம் உண்டு. உலகத்தை விட்டு வேறு பிரித்ததுக்கு நோக்கம் உண்டு. அபிஷேகத்தை தந்ததுக்கு நோக்கம் உண்டு ஆண்டவரே. நோக்கங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நாங்கள் நம்முடைய கரத்தில் எங்கள் ஒப்பு கொடுக்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம். எல்லா தடைகளும் மாறட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளை பலப்படுத்துவீராக, அக்கினி சோலைகளாக மாற்றுவீராக, இருந்து சோலிக்கிற விளக்காக, இருந்து சோலிக்கிற விளக்காக ஆண்டவரே எதிரிகளை மாற்றும்படியாக தேவனுடைய கரத்திலே எங்களை நாங்கள் தருகிறோம். இம்மட்டு பாதுகாத்த தேவ கிருபை, இம்மட்டு தாங்குற தேவ கிருபை, இம்மட்டு வழி நடந்த தேவ கிருபை எங்களை தாங்க தேவனுடைய கரத்திலே நாங்கள் தந்து நாங்கள் செபிக்கிறோம். இந்த சமூகத்தை வந்திருக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளையும், ஒவ்வொரு பூமிகளையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவ வல்லம் இறங்கட்டப்பா. சத்துண்ட கோட்டைகள் எல்லாம் தகர்க்கப்பட்டு, சத்துண்ட அதிகாரங்கள் எல்லாம் தகர்க்கப்பட்டு போகும்படியாக ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா. கழிந்த நாட்களிலே நீர் எங்களை சுகபத்திர பாதுகாத்தீங்க. ஒவ்வொரு இடங்களிலே அந்த இடத்தில் நாம் தேவன் கிருபை எங்களை தாங்களுக்கு நன்றியோடு துதிக்கிறோம். அப்ப இந்த வாரத்தில் முதல் நாளிலேயும் ரெண்டு சமத்தை வந்திருக்கிறோம் அப்பா. இந்த வாரத்தை ஆசீர்வதித்தாருங்க. நாங்கள் போகிற இடங்கள், வருகிற இடங்கள், வேலை செய்கிற இடங்கள், ஒவ்வொரு இடங்களையும் தேவ கிருபைகளை தாங்க இந்த காலத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். விளைவீனங்கள் மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும், துக்கங்கள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஆகிய கரவைகளை தாங்கி வழி நடத்தட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தமான தேவனுடைய கரங்களை, ஹல்லேலூயா, பரிசுத்தமான தேவனுடைய கரங்களை எங்கள் முழுமையாக ஒப்பு கொடுக்க ஆகிய கிருபை நாங்கள் செபிக்கிறோம். எல்லா தடைகளை மாற்றுகிறோம். ஒவ்வொரு வீடுகளையும் இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தழுத்து செபிக்கிறோம். எல்லா சத்துடைய கிரிகள் உடைக்கப்பட என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வரமரவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.